எதனால இந்த இருமல் வந்துக்கிட்டே இருக்குங்க? எனக்கு சளி இல்லை, காய்ச்சல் இல்லை, ஆனால் ட்ரை காஃப் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த ட்ரை காஃப்க்கு நான் என்ன பண்ணலாம்? பல வருஷமாக நான் அவதிப்பட்டுருக்கிறேன். இதில் ட்ரை காஃப் இருக்கவங்க கரெக்டாக என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இருமல் இரும்பிக்கிட்டே இருக்கிறேன்னா இதனால் என்ன ஆகுதுன்னா வயிறு எல்லாம் என்ன ட்ரை காஃப் இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா இருமி எனக்கு யூரின் லீக்கேஜ் ஆகுதுங்க. இதனாலே எனக்கு யார் வீட்டுக்கும் போக முடியல, எங்கேயும் போய் ஸ்டே பண்ண முடியல, ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அவஸ்தையாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பார்த்தோம்னா வெஜினா ரொம்ப ட்ரை ஆகி இருக்கிறது. இந்த ட்ரைனஸ் அதிகமாக இருந்து அடிக்கடி எனக்கு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நல்ல வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் மூலிகைகள் எல்லாமே கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எந்த கிளைமேட் இருந்தாலும் சரிங்க, எனக்கு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு சிலர் நம்மள சொல்கிறோம். எதனால் இந்த இருமல் வந்துக்கிட்டே இருக்குங்க? எனக்கு சளி இல்லை, காய்ச்சல் இல்லை, ஆனால் ட்ரை காஃப் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா அதிகமான கபம் இருக்கிறது. கபம் அதிகமாக சேர்ந்து எனக்கு காஃப் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இருமல் இருந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அது டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நைட்டில் எனக்கு தூக்கமே இதனால தான் டிஸ்டர்ப் ஆகுதுன்ட்டு. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நல்லா ஒரு மிட் நைட்டில் ஸ்டார்ட் ஆகும், ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு இரும்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இருமலுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணி குடிக்கிறேன், ஹாட் வாட்டர் குடிக்கிறேன், குடிச்சு வயிறு நிறைந்து அதுக்கப்புறம் யூரின் போயிட்டு வரேன். இதனாலேயே எனக்கு தூக்கம் குறைஞ்சிடுதுங்க. இந்த ட்ரை காஃப்க்கு நான் என்ன பண்ணலாம்? பல வருஷமாக நான் அவதிப்பட்டுருக்கிறேன். இதில் ட்ரை காஃப் இருக்கவங்க கரெக்டாக என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இருமல் இரும்பிக்கிட்டே இருக்கிறேன்னா இதனால் என்ன ஆகுதுன்னா வயிறு எல்லாம் விழா பக்கம்லாம் வலிக்குது, ஃப்ளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நம்மளுடைய நெஞ்சுக்கூட்டு கீழே அதிகமான வலி இருக்கிறது, சைடில் ரொம்ப வலி தெரிகிறது, அடிவயிற்று பகுதியில் இருமி எனக்கு அடிவயிறு எல்லாமே வலிக்குதுங்க. இதை தாண்டி இல்லாமல் ஒவ்வொரு முறையும் இரும்பும் போதும் எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிறதுனால யூரின் லீக்கேஜ் வேறு ஆக ஆரம்பிக்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதிகமான பெண்கள் இந்த பிரச்சனையில் அதிகமாக ஒரு பெரிய அவஸ்தைக்கு உள்ளாராங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரை காஃப் இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா இருமி எனக்கு யூரின் லீக்கேஜ் ஆகுதுங்க. இதனாலே எனக்கு யார் வீட்டுக்கும் போக முடியல, எங்கேயும் போய் ஸ்டே பண்ண முடியல, ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அவஸ்தையாக இருக்குது. இந்த ட்ரை காஃப் வந்ததுனாவே என்னால் தாங்கவே முடியலைங்க. சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் இருமி எனக்கு எனர்ஜி இதுலேயே லாஸ் ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு. இருமல் அப்படின்னு சொல்கிறது பொதுவாகவே நார்மலாக நமக்கு ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ளே போகுதுன்னா அதை வெளியேற்றுவதற்காக, இப்போ சளி இருக்குன்னா அதை வெளியேற்றுறதுக்காக இருமி நம்ம வெளியில் துப்புவோம். டஸ்ட் ஏதாவது உள்ளே இருக்குன்னா இருமி வெளியில் துப்புவோம். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த கபமும் உஷ்ணமும் அதிகமாக சேரும்பொழுது தான், அதாவது பித்தம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பித்தம் அதிகரித்து அதனோட கபம் சேர்றது, இதனால் வரக்கூடிய இருமல் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வறட்டு இருமல், ட்ரை காஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பித்தம் அதிகரித்து வரக்கூடியது ஒரு ட்ரைனஸ்னால வரக்கூடியதுங்க. பெரும்பாலும் பித்தம் அதிகரிக்கிறதுனால உடலில் உஷ்ணம் ஏற்படுறது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும் பெண்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பார்த்தோம்னா வெஜினா ரொம்ப ட்ரை ஆகி இருக்கிறது. இந்த ட்ரைனஸ் அதிகமாக இருந்து அடிக்கடி எனக்கு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் த்ரோட்லேயும் ஒரு ட்ரைனஸ் அதிகமாகி என்ன ஆகுதுன்னா இருமலாக நமக்கு வருது. இதை எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? நிறைய பேர் இந்த இருமல் இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன, உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த கபத்தை குறைப்பதற்கான மருந்துகளை நம்ம எடுத்துப்போம். அது எல்லாமே வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய மூலிகைகள். அந்த மூலிகைகளை திரும்பி எடுக்கும்போது ஏற்கனவே நமக்கு உடல் வெப்பத்தினால் வரக்கூடிய இந்த ட்ரை காஃப் திரும்பவும் வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம எடுக்கும்போது இன்னும் உடல் உஷ்ணம் அதிகமாக தான் செய்யும். அதனால் என்ன ஆகுதுன்னா அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் ஏற்பட ஆரம்பிச்சிருங்க. ஐயோ என்னடா இது, இருமலுக்கு மருந்து சாப்பிட்டு வயிறு எரிச்சலாகிட்டு இப்போ லூஸ் மோஷன் வேறு அடிக்கடி போகிறோமே, ஆசனவாய் பகுதியில் எரிச்சலாக இருக்கே, இருமல் நின்ன பாடு இல்லையே, இந்த பிரச்சனை வேற கூட சேர்ந்துடுச்சே நம்ம நினைப்போம். அதுக்கு என்ன சரியான ஒரு தீர்வு அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இரவு நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ட்ரை காஃப் வந்துக்கிட்டே இருந்து உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்குதுன்னா முதல்ல இரவு தூக்கத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். முதலே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதலில் இரவு உறக்கம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உணவு நீங்கள் எடுக்கும்போது ஒரு 7:30
அந்த டைம் தான் மேக்ஸிமம். ஸோ 7:30 மேக்ஸிமம் போச்சுன்னா 8 மணிக்குள்ளே டின்னர் முடிச்சிடுங்க. டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் நம்ம தூங்க போயிடணுன்னா, அப்போது அந்த தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நல்ல வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் மூலிகைகள் எல்லாமே கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிட்டிகை அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பொடி இல்லைன்னா சுக்கு பொடி இதில் சேர்த்துக்கணும். ஸோ இஞ்சி வந்து நம்ம வீட்டிலே தோல் எல்லாம் சீவிட்டு அதை நல்லா உலர்த்தி பொடி செய்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா வழக்கம் போல் சுக்கு நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை அளவு நம்ம என்ன பண்ணணும்னா சுக்கு பொடி இதில் இந்த பாலில் நம்ம சேர்த்துடணும். சுக்கு பொடி பாலில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, பனங்கற்கண்டு சேர்க்கணும். ஸோ பனங்கற்கண்டு சேர்த்து இந்த மாதிரி வெது வெதுப்பான சூடான பால் கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டையில் படுற மாதிரி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிச்சிட்டு தூங்க போயிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இருமல் தினந்தோறும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது இரவு நேரத்தில் உங்கள் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அந்த ட்ரை காஃப் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா உணவு முறையில் மாற்றம். ஸோ உணவு முறையில் நீங்கள் எது சமைச்சாலும் சமைச்சு உடனே சாப்பிட்ருங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்து சாப்பிட்றது, இல்லை காலையில் செஞ்சதை நைட் வரைக்கும் வச்சுருந்து சூடு பண்ணி சாப்பிட்றேன், ரீஹீட் பண்ணி உணவுகள் எடுக்கிறது, அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்களேன். அதுதான் என்ன ஆகுதுன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த மொத்த நீர்த்துவத்தையும் நமக்கு அப்சர்வ் பண்ணிடும். நீர்த்துவம் அப்சர்வ் பண்ணும்போது ட்ரை ஆக தானே செய்யும். நிறைய பேருக்கு ஸ்கின்லேயும் ட்ரைனஸ் இருக்கும். ஸோ தோல் பகுதியிலையும் ஒரு வறட்சி தன்மை இருக்கிறது, தொண்டை பகுதியிலும் வறட்சி தன்மை ஏற்பட்டு இந்த மாதிரி ட்ரை காஃப் வருதுங்க. அப்போது என்ன பண்ணோம்னா உப்பு சுவை அதிகமாக சாப்பிட்றது, இனிப்பு, இது எல்லாருக்குமே தெரியும், இனிப்பு சாப்பிட்டா இருமல் வரும், சளி பிடிக்கும். அதனால் இனிப்பும் நீங்கள் குறைச்சிக்கோங்க, உப்பு முடிந்த அளவு குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து இதை காலையில் குடிச்சிட்டு வாங்க. எந்திரிச்சோடனே டீ காஃபி குடிக்கிறீங்களா, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் ஒரு 100 ml 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து காலையிலே குடிச்சிருங்க. அந்த ட்ரைனஸ் உடலில் இருக்கக்கூடிய வறட்சி தன்மை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பித்தம் சமநிலைப்படும். அப்போ பித்தம் சமநிலைப்படுதுன்னா உஷ்ணம் நமக்கு குறைந்து இந்த வறட்டு இருமல் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து நம்ம கபத்தை விரட்டக்கூடிய கோல்டு காஃபிக்கு எடுக்கக்கூடிய அந்த வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகள் எந்தெந்த டைமில் எடுக்கணுமோ அப்போ எடுக்கலாம். அப்போ உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய இந்த வறட்டு இருமலுக்கு இப்படி தாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நெய் சார்ந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக இந்த நெய்யை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 100 ml நெய்யில் கூட இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுவே போதும். அந்த 100 ml நெய் நீங்கள் பயன்படுத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த வறட்டு இருமல் பிரச்சனை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். சரிங்க, இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். 1 ஸ்பூன் ஆடாதோடை இலை பொடி. ஆடாதோடை இலை பொடி 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆடாதோடை இலை பொடி எடுத்து வச்சுக்கணும். இதனோட வேறு என்ன சேர்க்க போகிறோம்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி பொடி. நன்னாரி பொடி கடைகள்லேயே இருக்கும். இது எல்லாமே கடைகளில் கிடைக்கக்கூடியது, இப்போ எல்லாமே பவுடராகவே நமக்கு கிடைக்குது. அப்போது இதையும் எடுத்துக்கோங்க. நன்னாரி பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த 3 மூலிகையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 200 ml தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த 200 ml தண்ணீர் ஒரு 100 ml வரட்டும். வந்த பிறகு இந்த கஷாயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கஷாயத்தில் 100 ml நெய் கலந்துருங்க. நெய் கலந்து திரும்பவும் நம்ம பாயில் பண்ணணும். ஸோ இதனுடைய கஷாயம் அந்த மூலிகையோட சத்துக்கள் எல்லாமே கஷாயத்தில் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக பொடி எடுத்து நெய்யில் போட்டு காய்ச்சினிங்கன்னா அவ்வளோவாக நமக்கு சத்துக்கள் கிடைக்காது. அதனால தான் நிறைய மருந்துகளில் கஷாயம் இறக்கி, அதாவது கஷாயம் செய்து அதை மருந்தோட கலப்பாங்க, தைலத்தோடையோ இல்லை நெய்யோடையோ கலப்பாங்க. அப்படி செய்கிறது தான் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு அந்த கஷாயம் ரெடியாக இருக்குது இல்லைங்களா, இதில் 100 ml நெய் விட்டு கலந்து திரும்பவும் பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணும்போது அந்த தண்ணீர் சத்து எல்லாமே வடிஞ்சு அந்த மூலிகைகள் நெய்யோடு சேர்ந்து நமக்கு நெய் மருந்தாக கிடைக்கும். ஸோ இந்த நெய் மருந்து 100 ml இருக்குது, இதுவே போதுங்க. காலையில் 1 ஸ்பூன், ஈவினிங் 1 ஸ்பூன், எந்த டைமில் வேணால் எடுக்கலாம். ஃபுட்டு பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு இந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். காலையிலையும் ஈவினிங் 1 ஸ்பூன் நீங்கள் குடிச்சிட்டே வாங்கலாம். ஒரு 10 நாட்கள் நீங்கள் குடித்தாலே போதும்.
வறட்டு இருமல் காணாமல் போயிடும். இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஹீட் பண்ணி நமக்கு தலையில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் குளியல் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுதும் உங்களுக்கு அந்த உஷ்ணத்தன்மை மறைய ஆரம்பிச்சு உடலில் இருக்கக்கூடிய அந்த வறண்ட தன்மை நமக்கு மாறும். ஸோ வறட்சி குறைய குறைய உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த வறட்டு இருமல் பிரச்சனையும் குணமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த இருமல் குறையும் பொழுது உடல் வலி, அந்த உடலில் இருக்கக்கூடிய அடிவயிற்று பகுதி வலி, மசில்ஸ் எல்லாமே எனக்கு டயர்ட் ஆகுதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை இது எல்லாமே நமக்கு குணமாகுது. வறட்டு இருமல் வருது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமாக நம்ம தொண்டை பகுதியில் சில வகையான தைலங்களை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கற்பூராதி தைலம் எடுக்கலாம், இல்லை கற்பூரவள்ளி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலைகள் சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அந்த எண்ணெயும் நம்ம தொண்டையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தைலங்களை நீங்கள் தொண்டையில் நைட்டு தூங்கும்போதே அப்ளை பண்ணிட்டு படுக்கும்போது வறட்டு இருமல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இரவு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணீரில் ஒரு 2 சிட்டிகை 3 சிட்டிகை அளவு மிளகு பொடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வெந்நீரில். ஸோ இந்த தண்ணீரை நம்ம இருமல் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 சிப் அளவுக்கு குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இருமல் அப்படின்ற சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளேயே இந்த வறட்டு இருமல் அப்படின்றது உங்களுக்கு காணாமல் போயிடும். ஸோ நிறைய பேர் இந்த பிரச்சனையினால் அவதிப்படுறீங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இந்த பதிவில் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.